Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Meld, MELD, meld அப்படின்னா பிளெண்டுன்னு அர்த்தம். பிளெண்டுன்னா மெல்டுன்னு அர்த்தம். இப்போ பிளெண்டுன்னா என்ன அப்படின்னா கலக்கிறது, ஒன்னோட ஒன்றை கலக்கிறது. எதை வேண்டுமானாலும் எதோடு வேண்டுமானாலும் இரு கூறுகள் உள்ள பொருள்களை ஒன்றாக சேர்த்தல். இதுக்கு தான் மெல்ட் அண்ட் பிளெண்ட். இது ரெண்டுமே வேர்பு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்வேரியபிளா நாம இதனை பயன்படுத்தலாம். ஆனா சட்டில் டிஃபரன்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உண்டு. மெல்டுனா என்னன்னா கலந்தது வெளியில தெரியாது, எதோட எது கலந்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனா பிளெண்டுனா கலந்தது வெளியில நல்லா தெரியும். இது இங்க இருக்கு, இந்த பொருள் இங்க இருக்கு, அந்த பொருள் இதோ கலந்தது இங்க இருக்கு அப்படின்னு அந்த கலந்த பொருள் ஒன்னா இருக்கிறப்பயே அதது கூறுகளோடு இருப்பதை பார்க்க முடியும். இதுதான் அப்ப மெல்டுனா அந்த சிம்டம்ஸே இருக்காது, கலந்ததுக்கான சிம்டம்ஸே இருக்காது. அப்படி கலப்பதை மெல்டு என்று சொல்வார்கள். இதுதான் இந்த இரண்டு வார்த்தைக்கும் உள்ள சட்டில் டிஃபரன்ஸ். அவங்களே essentially synonymous, ஒரே மாதிரி தான். Meld often implies a more seamless or complete merging of elements, suggesting a smooth and thorough combination where individual parts lose their distinct identity. அந்த இருவேறு பொருள்களுக்கும் இடையில் உள்ள குணாதிசயங்கள் அங்கே முற்றிலும் இருக்காது, புது ஒன்றா இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேரு மெல்ட். Whereas blend can simply mean mixing things together, potentially with more noticeable separate components still present. இதுதான் இந்த இரண்டுக்கும் உள்ள மெல்ட் அண்ட் பிளெண்ட், இரண்டுக்கும் உள்ள subtle difference. But you can, even if you use it invariably, people will understand that